So hi everyone, I welcome you once again to Dynamic Coaching Center. So இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் அப்ராக்சிமேஷன் மெத்தட் வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் எப்படி பண்ணணும், அதை யூஸ் பண்ணி எப்படி இனிஷியல் ஃபீசிபிள் சொல்யூஷன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஸோ VAM அப்படின்னு கூட சொல்லலாம், வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஓகே, ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாம்பிள் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து இனிஷியல் ஃபீசிபிள் சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 சோர்ஸ் இருக்குது, A, B அண்ட் C. அண்ட் 3 டிமாண்ட்ஸ் இருக்குது, ஐ மீன் 3 டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த காலம், செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம். அண்ட் ரைட் மோஸ்ட் கார்னர் ஆஸ் யூஷுவல் நாம் வந்து சப்ளை எடுத்துக்கிறோம். அண்ட் பாட்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ முதல்ல இது வந்து பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ டிமாண்டை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ 20 + 95 + 35 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 வருது. அண்ட் சிமிலர்லி சப்ளை ஃபுல்லாக ஆட் பண்ணி பார்க்கலாம். 50 + 40 90, 90 + 60 ஒரு 150. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ இது வந்து பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரோ டிஃப்ரென்ஸும் காலம் டிஃப்ரென்ஸும் வந்து கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ரோ எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலேயே மினிமம் நம்பர் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். ஆக்சுவலாக 1 4 1 இருக்குது. அதில் மினிமம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1. அதுக்கு அடுத்தபடியாக உள்ள மினிமம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 வந்துடும். ஓகேவா? ஸோ 0. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ரோலையும் அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3. அதுக்கு அடுத்தபடியாக லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7. ஸோ உங்களுக்கு வந்து 7 - 3 வந்து பார்த்திங்க டிஃப்ரென்ஸ் வந்து 4. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரோவில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுலே லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2. அதுக்கு அடுத்தபடியாக வந்து லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 4 இருக்குது உங்களுக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2. ஸோ இப்போ நீங்கள் எப்படி ரோ வைஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த காலம் வைஸும் பண்ணணும். ஸோ இந்த காலமில் ரொம்ப லீஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக உள்ள லீஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ 3 - 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2. நெக்ஸ்ட்டு இந்த காலம்லேயும் அதே மாதிரி பண்ணணும். ஸோ இதில் வந்து லீஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4. அதுக்கு அடுத்தபடியாக உள்ள லீஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 4 தான். ஸோ அப்போ உங்களுக்கு 0. நெக்ஸ்ட்டு இந்த காலமோடு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லீஸ்ட் நம்பர் வந்து 1. அதுக்கு அடுத்தபடியாக லீஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 2 - 1 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 வருது. ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த இதை முடிச்சிடணும். முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த மெத்தடாலஜியை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் எழுதியிருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 0 1 0 4 2 இதெல்லாம் பெனால்ட்டிஸ். ஓகே, இப்போது இருக்கிறதுலையே ஹையஸ்ட் பெனால்ட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஸோ 2 0 1 இருக்குது, 0 4 2 இருக்குது. ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4. ஸோ அப்போது இது இங்கே இருக்கிறதுனால நம்ம இந்த ரோவை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 8 7 உள்ள ரோ. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எது இருக்கிறதுலே லீஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், நாம் பெனால்ட்டிஸ் வந்து ரோ வைஸ் காலம் வைஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இருக்கிறது எது ஜாஸ்தி நம்பர்னு பார்க்கணும். அது ரோவா காலமாங்கிறத டிசைட் பண்ணதுக்கப்புறமா நாம் வந்து கரஸ்பாண்டிங்காக உள்ள லீஸ்ட் செல் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 8 7 அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் செல் வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ அப்போ இங்கே தான் வந்து நம்ம அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம பழையபடி நம்ம வந்து டிமாண்ட் பார்க்குறோம் 20, சப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா 40. ஸோ இருக்கிறதுல லீஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட். ஸோ அந்த 20 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 20ல் 20 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0 வந்துடும். அண்ட் தென் இதில் ஒரு 20 போச்சுன்னா இங்கே ஒரு 20 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ எங்கே 0 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் காலமை நாம் டெலீட் பண்ணிடலாம். ஓகே,
இப்போ நம்மக்கிட்ட மறுபடியும் 4 செல் இருக்கு. 6 செல் இருக்கு. 4, 1, 8, 7, 4, 2 இருக்கு. இப்போ மறுபடியும் நாம வந்து ரோ டிஃபரன்ஸ் அண்ட் காலம் டிஃபரன்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்போ இதுல ரோ டிஃபரன்ஸ் பண்றோம் அப்டின்னா, இருக்கிறது 2 நம்பர் தான் 4 அண்ட் 1. ஸோ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா உங்களுக்கு 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோ டிஃபரன்ஸ் பண்ணோம்னா 8 அண்ட் 7 இருக்கு. ஸோ அப்போ வந்து 1. அடுத்தது இந்த ரோ டிஃபரன்ஸ் பண்ணுறோம். 4 அண்ட் 2 டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ இதில் எதுவுமே இருக்காது. ஸோ டேஷ் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை இன்டூ மார்க் யூஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்டூ மார்க் கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் 4, 8, 4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லீஸ்ட் அண்ட் செகண்ட் லீஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 அண்ட் 4 தான். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் வந்து 0 வந்துடும். நெக்ஸ்ட் லாஸ்ட் காலம் எடுத்துக்கிறோம் 1, 7 அண்ட் 2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு லீஸ்ட் வேல்யூ வந்து 1, அதுக்கடுத்து லீஸ்ட் வேல்யூ வந்து 2. ஸோ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க பெனால்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் 0, 1 அண்ட் 3, 1, 2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அதிகப்படியான நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ நாம் இந்த ரோவை செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரோவில் இப்போ நமக்கு ஆல்ரெடி இந்த செல் வந்து கிடையாது. ஸோ இருக்கிற இந்த 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா எது லீஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். 1 தான் லீஸ்ட்டு. ஸோ அங்கே கொண்டு போய் நம்ம அலோகேட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ சப்ளை பார்த்திங்கன்னா 50 இருக்குது, டிமாண்ட் வந்து 35 இருக்குது. ஸோ நம்ம வந்து 35 வந்து அலோகேட் பண்ணிடலாம். ஸோ 35ல் 35 போச்சுன்னா 0 அண்ட் இதில் ஒரு 35 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 15 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ எங்கே 0 வச்சோ அதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை ஃபுல்லாக நம்ம டெலீட் பண்ண முடியும். ஸோ இது இந்த பாட்டம் மோஸ்ட் ஆஃப் த டேபிளில் 0 இருக்குது. ஸோ அப்போ இந்த காலம் ஃபுல்லாக நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் நம்ம ரோ டிஃப்ரென்ஸ் காலம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா இருக்கிறதே ஒரு நம்பர் தான். ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 4, 8 அண்ட் 4 அண்ட் தென் காலம் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலம் டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலத்துக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து டேஷ் போட்டுக்கலாம். அகெயின் இந்த காலத்துக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அகெயின் டேஷ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லீஸ்ட் வேல்யூ 4, அதுக்கடுத்த லீஸ்ட் வேல்யூ 4, அகெயின் நம்ம வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பெனால்ட்டிஸ் என்ன இருக்குன்னா டேஷ் 0 டேஷ் அண்ட் 4, 8, 4. ஸோ இதில் எது பெரிய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ அதோட கரஸ்பாண்டிங் ரோவை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இருக்கிறதே ஒரு செல் மட்டும்தான். ஸோ அப்போ இங்கே அலோகேட் பண்ணணும். இல்லைனா நம்ம யூஸ்வலாக லீஸ்ட் எதுன்னு பார்த்து அலோகேட் பண்ணுவோம். இங்கே வந்து இருக்கிறதே ஒரே ஒரு நம்பர் தான், அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை 20, டிமாண்ட் வந்து 95. ஸோ எது லீஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை. ஸோ சப்ளை 20 அலோகேட் பண்ணிடுறோம். ஸோ 20ல் 20 போச்சுன்னா 0 அண்ட் இதில் நீங்கள் 20 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 75 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ எங்கே 0 இருக்கோ அதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை ஃபுல்லாக நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ 0 வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த ரோவை ஃபுல்லாக டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 2 செல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பியும் நம்ம அதே மாதிரி நம்ம பண்ணணும். ரோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரோவில் எதுவுமே இல்லை, ஆக்சுவலாக வெறும் ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 அண்ட் இந்த ரோவில் எதுவுமே கிடையாது. ஸோ பெனால்ட்டி எதுவுமே கிடையாது. அண்ட் தென் இதில் 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ அகெயின் நம்ம வந்து இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலம் வைஸ் பண்ணணும். இந்த காலமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வேல்யூஸுமே கிடையாது. ஸோ டேஷ். அகைன் இந்த லாஸ்ட் காலமில் எதுவும் கிடையாது, டேஷ். இந்த காலமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது 2 நம்பர் தான், ஒன்று 4 இன்னொன்று 4. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க பெனால்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா டேஷ் 0 டேஷ் அண்ட் 4 டேஷ் 4. ஸோ 4 அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ. நாம் அந்த இதில் எந்த 4க்கு வேணாலும் நம்ம அலோகேட் பண்ணலாம். நான் இப்போ இந்த 4 இதுக்கு அலோகேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ரோ எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே தான் அலோகேஷன் பண்ணணும். ஸோ இப்போ சப்ளை பார்த்திங்கன்னா 15 இருக்குது, டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 75 இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா எது லீஸ்ட்டுன்னு பாருங்கள். ஸோ சப்ளை 15 அலோகேட் பண்ணிடலாம். ஸோ 15ல் 15 டிஃப்ரென்ஸ் பண்ணால் 0
அண்ட் இந்த 15 நம்ம இங்கே சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 60 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எங்கே 0 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ அதோட கரஸ்பாண்டிங் ரோலை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போது மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு செல் மட்டும்தான். ஸோ அதுக்கு டைரெக்டாக நாம் வந்து அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ நான் 60 அப்படிங்கிறத அலோகேட் பண்ணுறேன். ஸோ 60 மைனஸ் 60 0 அண்ட் இங்கேயும் 60 மைனஸ் 60 0. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம எல்லாமே வந்து எக்ஸாஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு சப்ளை அண்ட் டிமாண்டை. இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் என்ட்ரிஸ் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் எடுத்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 15 இன்ட்டு 4. ஸோ 15 இன்ட்டு 4 ப்ளஸ் 35 இன்ட்டு 1 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 இன்ட்டு 3. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 இன்ட்டு 8. ப்ளஸ் 60 இன்ட்டு 4. ஓகே, ஸோ இது டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி பாருங்கள். யூல் பி கெட்டிங் 555. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஹோப் யூ மைட் ஹவ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. ஸோ ஆக்சுவலாக அந்த சேனலுக்கு நியூவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸில் வந்து நம்ம ஆல்ரெடி சில பேசிக் அப்ராக்சிமேஷன் மாடல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். முதல்ல அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோவுக்கு வாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இன்னும் புரியும். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப், ரிவ்யூ, ரேட் அண்ட் ரெக்கமெண்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வில் ஜஸ்ட் மீட் அப் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பை.